பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 71வது சங்கீதம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஆமென். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுவீர் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் என் மேன்மையை பெருக பண்ணுகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்தில் மேலே வர வேண்டும், எந்த இடத்தில் மேன்மைப்பட வேண்டும் என்று விரும்பினீர்களோ அந்த இடத்தில் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்கள் மேன்மையை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்கள் மேன்மை அவரால் பெருகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தாவீதை தன் சகோதரர்களுக்கு மத்தியிலே அவனுடைய மேன்மையை பெருகச் செய்தது போல, யோசேப்பை தன் சகோதரர்களுக்கு முன்னே, போத்திபாருக்கு முன்னே, பார்வோன் ராஜ்யங்களுக்கு முன்னே அவனுடைய மேன்மையை பெருக பண்ணினது போல, தானியேலை அவன் குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த தீமையான ஜனங்களுக்கு முன்னே, ஸ்தோத்திரம், அந்த அடிமைத்தனமாய் போன இடத்தில் அங்கே இருக்கிற எல்லா தலைவர்களுக்கு முன்னே ஆண்டவர் தானியேலுடைய மேன்மையை பெருக பண்ணினது போல, சாதாரண வாசலில் காவல்காரனாய் இருந்த மொர்தெகாயின் மேன்மையை ஆமானுக்கு முன்பதாக, அந்த தேசத்தாருக்கு முன்பதாக அவனுடைய மேன்மையை பெருக பண்ணினது போல, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நான் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்க குடும்பத்தின் மத்தியில கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக செய்ய போகிறார். உங்கள் உறவினர்கள் முன்னே கர்த்தர் உங்கள் மேன்மையை பெருக செய்ய போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் மற்றவர்களால் மனுஷீக வல்லமைகளால் சிறுமைப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்தில் நான் உன்னுடைய மேன்மையை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எவரையும் மேன்மைப்படுத்த தாழ்த்த அவரால் முடியும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் ஒரு நாளும் நாம் தாழ்ந்து போக வேண்டும் என்பது தேவன் விரும்புவது கிடையாது. தாழ்வில் இருந்து என்னை தூக்கி விடுவதே அவருடைய இலக்காய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். யாரால் தாழ்த்தப்பட்டீர்கள்? யாரால் சிறுமைப்படுத்தப்பட்டீர்கள்? இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க சொந்த குடும்பத்தாரால, நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல, ஸ்தோத்திரம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களால நீங்கள் அநேக நேரத்தில் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன் மேன்மையை பெருக செய்ய போகிறேன். Praise God. Hallelujah. உங்கள் மேன்மை அவரால் பெருக போகிறது. கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமாய் வைக்க போகிறார். ஓ, praise God. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அநேகரோடு பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். Praise God. எந்த இடத்தில் உங்களை கீழே வைத்து தவிழ்த்து விட வேண்டும் என்று நினைத்தார்களோ, எந்த இடத்தில் உங்களுடைய பேரை ஸ்பாயில் பண்ணணும், சோத்ரு இவனை அழிந்து போக பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதே இடத்துல அவர்களுக்கு முன்ன உன் பேரை, உன் மேன்மையை நான் பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்துல உங்க மேன்மைப்படுத்தி உங்க மேன்மையை கர்த்தர் பெரிதுபடுத்த போகிறார். பிரைஸ் காட். மொர்தெகாய் அற்பமாய் எண்ணப்பட்டான். வாசல்ல காவல்காரனாய் இருந்தான். வாசல்ல உட்கார்ந்திருந்தான். ஆமான் ஏளனமாய் பார்த்தான். எந்த இடத்தில் ஆமானால் மொர்தெகாய் சிறுமைப்படுத்தப்பட்டானோ
அதே இடத்தில் அதே ஆமானுக்கு முன்பதாக, இன்னும் சொல்ல போனா அதே ஆமானை வைத்து ஆண்டவர் மொர்தெகாயை மேன்மைப்படுத்த ஆரம்பித்தார். சாதாரண மேன்மையோடு ஆண்டவர் நிறுத்தி விடல, அந்த மேன்மையை பெருக பண்ண ஆரம்பித்தார். வாசல்ல உட்கார்ந்து இருந்தவன் ராஜா உட்கார்ந்திருந்த குதிரையில உட்கார்ந்து இருந்தானா? இதுதான் ஆண்டவர் மேன்மையை பெருக பண்ணுகிற அனுபவம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராய் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் உங்களை அடித்து அடித்து கீழே தள்ளிவிட வேண்டும், உங்களை வளரவிடக்கூடாது, உங்களை மேல வரவிடக்கூடாது என்று மனுஷீக வல்லமைகள் திட்டம் பண்ணினார்களோ, அவர்களுக்கு முன்னே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்கள் மேன்மையை பெருகச் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட்! எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க பிள்ளைகளுக்காய் அதிகமாய் பாரப்படுறீங்களா? ஆண்டவர் அந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகளின் மேன்மையை அப்பா பெருக செய்ய போகிறார். பிரைஸ் காட்! உங்க குடும்பம் அநேகரால் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில், அநேகரால் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? ஆண்டவர் அந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நான் உன் குடும்பத்தின் மேன்மையை பெருகச் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட்! ஹல்லேலூயா! இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்கள், இந்த வார்த்தையை நம்புங்கள். அவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துறதோடு நிறுத்தி விட மாட்டார். அந்த மேன்மைப்படுத்தி அந்த மேன்மையிலையும் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஓ பிரைஸ் காட்! இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ரேமா வார்த்தையாய் சொல்லுகிறார். உங்கள் மேன்மையில் கர்த்தர் உங்களை பெருக செய்ய போகிறார். இப்பொழுது இருக்கிறதை போல அல்ல, இப்பொழுது இருக்கிற இந்த பொசிஷன்ல இருக்கிறது போல அல்ல. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி அந்த மேன்மையிலும் ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். நம்புகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பிரைஸ் காட்! ஹல்லேலூயா! இந்த இடத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, யாருக்கு முன்னே தாழ்த்தப்படுத்தப்பட்டார்களோ, அவர்களுக்கு முன்னே என் தேவன் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. தாவீதை, யோசேப்பை, தானியேலை மேன்மைப்படுத்தினது போல என் ஜனங்களை மேன்மைப்படுத்தி அந்த மேன்மையை கர்த்தர் இந்த நாட்களில் பெருகச் செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். என் ஜனங்களுடைய மேன்மை இயேசுவின் நாமத்தினாலே பெருகுவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் வரப்போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். மேன்மைப்படுத்தி உங்கள் மேன்மையை, குடும்பத்தின் பிள்ளைகளின் மேன்மையை இந்த நாளிலிருந்து ஆண்டவர் பெருகச் செய்ய போகிறார். நீங்கள் மேன்மையில் பெருக போகிறீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய லைஃபை ஆண்டவர் மேன்மைப்படுத்தட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.